நண்பர்களே, நான் தான் அவங்க கெத்து பாய்ஸ் பேசுகிறேன். வீடியோக்குள்ள போகிற முன்னாடி ஒரே லைக்கும் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டு போயிடுங்க ஓகேங்களா? இந்த ஈவெண்ட்டு என்ன ஈவெண்ட் அது? அண்டர் சீரிங் ஈவெண்ட். இதை தான் நம்ம எடுக்க போகிறோம் இன்றைக்கி. ஆனால் எடுக்கலாமா வேணாமான்னு தெரில. ஆனால் என் ஃப்ரெண்டு ஒருத்தன் ஆசைப்பட்டான். அவன் ஐடி தான் இது ஓகேங்களா? நம்ம கிட்ட வந்து டாப்அப் பண்ணுறதுக்குலாம் காசுலாம் இல்லை. நம்ம செலவு பண்ண மாட்டோம். நீங்களும் செலவு பண்ணிடாதீங்க ஓகேங்களா? ஏன்னா அது வேஸ்ட்டு. ஆனால் அவன் செலவு பண்ணுறேன்றான். ஏன்னா அந்த ஃபஸ்ட் எடிஷன் கூட அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கான். அது எடுத்தே ஆகணுன்ற ஒத்த காலம் நிற்கிறான். அதனால அவன் ஐடி நம்மகிட்ட கொடுத்து ஸ்பின் பண்ணி தாடா மச்சான், ஸ்பின் பண்ணி தாங்கண்ணா அப்படின்னு கேட்டான். சரி அவன் ஆசைப்பட்றானே ஸ்பின் பண்ணி விட்ருவோம் தான் ஸ்பின் பண்ணி நிற்கிறேன். பாருங்கள் கொடுங்க, நீ இது உங்களுக்கே தெரியும் கொடுப்பனாலும் இல்லைன்னு சொல்லிட்டேன். அவசியம் பாருங்கள், இந்த இது ஸ்பின்னு அந்த இது ஸ்பின்னு சொல்லிட்டேன். ஸ்பின் பண்ணிட்டு போனால் கொஞ்சம் லக் அடிக்குன்னு சொல்லிட்டேன். யூடியூப் ஷார்ட்ஸில் பார்த்துக்க நல்லா போனேன். ஃபஸ்ட்டு 90 அவ்வளோதான். ஏங்க அந்த 2 5 வாட்டி கொடுத்தா என்னடா? ஏன்டா இந்த ஒன்றே கொடுத்துட்ருக்கீங்க? எனக்கு நிச்சயமாலே புரியலைங்க. சத்தியமாக விருப்பம் ஒன்று ஒன்றா கொடுத்தா நான் எப்போங்க அந்த மண்டில் எடுக்குது? ஒன்று ஒன்றுன்றது 250 ஸ்பின்னே பெறா பண்ண முடியும். ஏன்டா ஐடி பண்ணுறீங்க மனசாட்சி இல்லாமல்? ஐயோ நம்ம திரும்பி போய்ட்டு ஒரு 10 போட்டுன்னு வருவேன். போட்டு வந்துட்டு அப்பமா திரும்பி கிடையாதான்னு சொல்லிட்டு போய் பார்க்கறதுக்காக திரும்பி போயிட்டு வந்துட்டு போடுவேன். 90 போடுவேன். இப்போவாது கொடுக்குறானுங்களா? கொடுக்க மாட்டானுங்களே. மூக்கால அழுகுறானுங்க. இங்கே பாருங்க, 2 1 1 1 1 1 சூப்பர். அவ்வளோதான். இதுக்கு மேலே கொடுக்க மாட்டேன்னு அவனுக்கு ஒத்த காலில் நிற்கிறானுங்க. எனக்கு புரியலைங்க. ஏங்க அந்த அங்கே 5 இருக்கே, 10 இருக்குது, 3 இருக்குது, அதெல்லாம் கொடுத்தா தான் என்னடா உங்களுக்கு பிரச்சனை? ஏன்டா ஒன்றை தாண்ட மாட்டேங்கிறீங்க நீங்கள்? நானும் என்னென்னமோ பண்ணுறேன். திரும்பி வந்து அதே ஸ்பின் தான் போட போகிறேன். ஏன்னா திரும்பி இப்போ எதாவது கொடுக்குறேன்னா சொல்கிறது அந்த கரண்டா கேட்டுருச்சுன்னு நினைக்கிறேன். 2 2 கொடுத்துட்டுருக்குறான் அதிசயமாக. ஏன்னா ஒரு 2 2 தானே கொடுத்துருக்கேன் அப்படின்னா, ஆமாம் வேறு என்ன பண்ணுறது? அது கூட கொடுத்து தொலைய மாட்டேங்கிறேன்னா இந்த புறம்போக்கு பையன் 2 2 அடியாக கொடுத்துட்டான். இப்போது திரும்பி ஒரு ஸ்பின் ஏதோ ஒன்று என்னன்னா அது 3 சொன்னல 3 கூட கொடுங்களா அப்படின்னு சொல்லி 3 கொடுத்துட்டானுங்க. ஆனால் திரும்பி ஒன்று சேர்த்து வச்சுட்டானுங்க. இப்போ நான் அப்படி ஏன்னா 1 3 தான் கேட்டேன். ஒரு 3 கொடுத்துட்டேன். மீதி எல்லாம் 1 வச்சுக்க அப்படின்னு கொடுத்துட்டானுங்க. 2 3 போடு வெயிட்டு தான். இங்கே 2 3 ஒரு 2 செம்ம 10 டவுன் குடிச்சிருக்குது. இந்த ஸ்பின் தான்டா வேலை. அடுத்த ஸ்பின்னில் என்ன கிடைக்குது பார்ப்போம். மண்ணில் ஒரு 10 கிளிக் பண்ணிட்டு வந்து ஸ்பின் பண்ணுவோம் ஓகேங்களா? ஸ்பின் பண்ணியாச்சு. 2 ஐயோ ஒரே ஒரு 2 தாங்க. திரும்பி ஒன்று 6 டோக்கனாக வருது. எப்படிங்க? நீங்களே யோசிச்சு பாருங்கள். எவ்வளோ டைமண்டுங்க நான் செலவு பண்ணுறது? இந்த ஒரு பண்டில் ஒர்த்தா இல்லையான்னு கூட எனக்கு தெரியல. அவன் ஏதோ கேட்டான்னு சொல்லிட்டு அவன் அக்கௌண்ட் நான் ஸ்பின் பண்ணிகிட்ருக்கேன். இந்த 11 டோக்கன் சூப்பர்ப்பா. 11 டோக்கன் கிடச்சிருக்கு. இந்த ஒரு ஸ்பின்னில் தான் இது வரைக்கும் நான் ஸ்பின் பண்ணதுலேயே அதிகமான டோக்கன் கிடச்சிருக்கு ஓகேங்களா? 11 டோக்கன். இதே மாதிரி கொடுத்துருந்தாவது பரவாயில்ல. இப்போ என்ன வச்சுக்குது? ஒரு 9 கிடச்சிருக்கு. ஒரு 5 கொடுத்துட்டுருக்குறான். சூப்பர்ப்பா. எப்படியோ ஒரு 5 கொடுத்துருக்குறான். கடைசியில் நம்ம கதறதை அவனுக்கு கேட்டுருச்சு போகுது. ஒரு 5 கொடுத்துட்டான் ஓகேங்களா? இப்போ போய் ஸ்பின் பண்ணுவோமா? செம்ம போடு 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 போடு. ஐயோ ஏன் கட்சிச்சு அவ்வளோதாங்க. ஏன் கட்சிச்சு நம்ம தான் மஜாவே. ஏன் எப்படியோ கொடுத்துட்டுருக்குறான். சூப்பர் சூப்பர் சூப்பர்ப்பா. அந்த பண்டில் மட்டும் தானே வேணும். ஏன் ஃபுல்லாக வேணாம்டா. என்ன திரும்பி 2 2 போயிட்டானா அவ்வளோதான். 2 1 போய் வச்சிரும். இதாக கிடைக்குதுன்னு பார்ப்போமா? என்ன இப்போ திரும்பி பண்டில் நல்லா ஷேக் பண்ணிட்டு திரும்பி அமுத்தி பார்ப்போம். அதான் கொடுத்து தொலைங்கடா ப்ளீஸ்டா, இந்த பண்டில் கொடுங்கடா அப்படின்னு நான் போயிடுறேன். இதுமாதிரி செலவு பண்ணுற அளவுக்கு நான் காசு இல்லைடா. கொடுங்கடா. கொடுப்பானுங்களா? 3 சூப்பர் 3 வாஜா. இப்போ என்ன ஒன்றா நினச்சேன். இது தவிர அவனுக்கு என்ன கொடுக்க போகிறானுங்க? ஒன்று தான் கொடுப்பானுங்க. எவ்வளோ கெஞ்சினாலும் கதறினாலும் ஒன்றுக்கு மேலே கொடுக்க மாட்டானுங்க. ஏங்க மோசங்க, அநியாயங்க. 5மே ஒன்றுங்க. சி கருமோ வெறுத்துட்டேன். போனா டேய் போனா. இவன்ட்டு இதுக்கப்புறம் எடுக்கணுமா? வேறு வழி இல்லையே, அவன் எடுக்கணும்னு சொல்லிட்டான். வீடியோ நம்மளுக்கு கண்டென்ட் வேணும்ல, எடுத்து தான் ஆகணும் ஓகேங்களா? போயிட்டு மந்த்லி மட்டும் போட்டுறேன். இந்த ஏன் என்ன நல்லா இருக்குது? இதாக கொடுத்துருக்காங்க. ஒருத்தங்கையும் கேமை கட் பண்ணிட்டு வந்துட்டேன். அவன் கேட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டேன். இந்த பண்டில் எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள் ஓகேங்களா? இந்த பண்டில் பெர்மனெண்ட் ஆகலைன்னு நினைக்கிறேன். என் ஃப்ரெண்டு அக்கௌண்ட்டுக்கு. என் அக்கௌண்ட்டுக்கு வேறு பண்டில் அது இருக்குது, அப்புறமா சொல்கிறேன். இது பாருங்கள், 46 23 இவ்வளோ போட்டு செலவு பண்ணியும் கொடுக்க மாட்டேறானுங்க. திரும்பி இப்போ ஒரு மந்த்லி மட்டும் நான் போடுறேன்னு சொல்லலாம், போடாதீங்க. ஏன்னா எல்லாமே அவன் காசு. ப்ளஸ் நம்ம போடுற வீடியோ மூலிமா நம்ம கொஞ்சம் ஃபேமஸ் ஆகிட்டா அந்த காசு நம்மளுக்கு திரும்பி வந்துடும். அதனால் நீங்கள் இந்த காசுலாம் எதுவும் செலவு பண்ணிடாதீங்க. நீங்கள் இந்த கேமுக்கெலாம் காசு செலவு பண்ணிடாதீங்க ஓகேங்களா? அதான் இந்த பண்டில் இப்போ போயிட்டு திரும்பி போய்ட்டு கிடைக்குதா?
நீங்கள் வரலைங்க. இதாகிடுச்சு. போய் ஸ்பின் பண்ணுவோம் திரும்பி. வேறு என்ன பண்ணுறது, கரும பிடிச்சி இந்த பண்டில் எடுத்தே அவனு நான் ஒருத்தக்கெல்லாம் நிற்கிறானே அவன். இந்த ஃபஸ்ட் எடிஷன் கோடு மட்டும் கரும பிடிச்சி என்னடா ஃபஸ்ட் எடிஷன் கோடு, எவன் எடுத்தாலும் ஃபஸ்ட் எடிஷன் கோடு விட்றீங்க. அது நம்ம இதெல்லாம் இருக்குது பாருங்கள், கோடு ஒரு ஒன்று பாருங்கள். அதுதாங்க ஒருத்து ஃபஸ்ட் எடிஷன் கோடுன்னு சொல்லி எல்லாமே எடுத்தேன். என்ன எல்லாம் ஒரே மாதிரி வச்சுருப்பானுங்க, நல்லாவே இருக்காது. சரி ஆசைப்பட்டான்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு ஒரு ஸ்பின்னாக போடுவேன். இதில் ஒரு ஃப்ரீ ஸ்பின்னு, திரும்பி அதில் 10 வேணாம் போடணுமா, 10 போட்டாச்சா, போட்டாச்சு. லக் அடிக்கல. அதனால் போயிட்டு ஹேண்டர்ஷிப் பண்ணேன். அதுலேயே லக் அடிக்கணும், பார்த்துக்கோங்க இல்லை எவ்வளோ லக் அடிக்கணும். போயிட்டு ஸ்பின் பண்ணுறா, போடுறா. நல்லாவும் இருக்குது இந்த பண்டில். நீங்கள் கமெண்டில் சொல்லிட்டுருங்க ஓகேங்களா, மறந்துடாதீங்க. கமெண்டில் இந்த பண்டில் நல்லா இருக்குன்னு பார்த்துட்டு போயிடுங்க. எடுக்கணுமா வேணாமான்ற மாதிரி கலர்ஃபுல்ஸ்லேயே நான் டைமண்டும் ஸ்பின் பண்ணவான்னு கேட்டேன். அவன் தான் பரவாயில்ல ஸ்பின் பண்ண மச்சான், ஸ்பின் பண்ணி ப்ரோ பார்த்துக்கலாம் அப்படின்ட்டான். நானும் 90 போடுவேன். மட்டமாக கொடுப்பானுங்க எல்லாமே 5 தான், அதுக்கு மேலே ஒன்று கிடையாது. கொடுக்க மாட்டேனே நீ யார் அப்படின்ற மாதிரி 5 கொடுப்பானுங்க. இதுக்கு முன்னாடி ஸ்பின் பண்ணும்போது கொஞ்சம் லக் அடிச்சது போனால் 1000 டேமேஜ்க்கு. இந்த 1000 டேமேஜ்லாம் கொடுக்க மாட்டேங்கிறானுங்க பார்த்தீங்களா. 7 5ன்னு சொல்லிட்டு மட்டமாக தரானுங்க. 2 2 அப்பா பரவாயில்ல. எவ்வளோ டோக்கன் கிடச்சிருக்கு, 8 டோக்கன் கிடச்சிருக்கு. சூப்பர் கிடச்சிருக்கு. 182 டோக்கன் இருக்குது. இனி எவ்வளோ டோக்கன் வேணும், ஒரு 60 டோக்கனே. ஆமாம் நீங்களே கனெக்ட் பண்ணி சொல்லிக்கோங்க. இங்கே நம்ம இப்போ கனெக்ட் பண்ணலாம், டைம் இல்லை. இந்த பண்டில் எடுக்கணும், இல்லை இந்த ஈவெண்ட் முடிஞ்சிடும் போல. ஈவெண்ட்டில் 5 நாள் இருக்குது. இந்த பண்டில் எடுக்கணுமா. போயிட்டு எவ்வளோ கிடச்சிருக்கு, 8 சூப்பர் 8 கிடச்சா கூட பரவாயில்லடா, சூப்பரா நன்றிடா. என்ன 8 கொடுத்து தொலைங்கடா. கொடுக்க மாட்டானுங்க. ஐயோ தெரியாமல் வாய் வச்சிட்டேன்ப்பா, கொடுக்க மாட்டேங்கிறானுங்கப்பா. திரும்பி 6 போயிட்டானுங்கடா, கரும்பு பிடிச்சவனுங்க. ஏன்டா இப்படி பண்ணுறீங்க, கொடுத்து தான் தொலைங்க. அந்த 2 பண்டில் அந்த பையன் பண்டில் கொடுத்துருங்கடா, நான் வெளில போயிடுறேன். இல்லை அந்த M4 ஏன் திரும்பி கொடுங்கடா, போயிடுறேன்டா நான். எவ்வளோ 10 சூப்பர். நான் ஸ்பின் இது வரைக்கும் ஸ்பின் பண்ணது இந்த 2வது மந்த்லி இப்போ ஸ்பின் பண்ணதில் இதுதான் 10 டோக்கன் ஃபஸ்ட் டைம் கொடுத்துருக்கேன். இது வரைக்கும் கொடுக்கவே இல்லை, எந்த டோக்கன் கொடுக்கல. பார்த்தீங்களா, திரும்பி ஒரு 6 தவிர அவன் கொடுக்க மாட்டேன்றான். ஏங்க இவ்வளோ நான் ஸ்பின் பண்ணி கஷ்டப்படுறது உங்களுக்கே பார்த்துட்டீங்க. திரும்பி இதெல்லாம் நீங்கள் எவனுமே இந்த ரிங்கி வேலையும் ஸ்பின் பண்ணாதீங்கன்னு என்ன கேட்டால், ரிங்கி வெட்டே வேணாம். ரிங்கி வேலை தலை எட்டி போகணுனாலே 2500 டைமண்ட் பிடிங்கிட்டு இருந்தால் விடுவானுங்க. ரிங்கி வெட்டே நம்ம குடும்பத்துக்கு வேணாம் கோப்பி, ரிங்கி வெட்டே வேணாம் ஓகேங்களா. பாருங்க இப்போ தான் கிடைக்குதா, கிடைக்குமா என்ன கிடைக்குது தெரியல. ஒரே நிமிஷம். 6 டோக்கன் கிடச்சிது. 6 8 டோக்கன் சேர்த்துல கடைசி 90 அவ்வளோதாங்க, முடிச்சு விட்டாங்க. போச்சு. எவ்வளோ 7 டோக்கன் கிடச்சி. ஐயோ கடைசி ஒரு ஸ்பின்னு தான் பண்ண முடியும். இப்போ திரும்பி விட்டா பண்ணுமா. ஐயோ நீங்கள் போங்க, 10 டோக்கன் தேவைப்படுது. நம்ம வெயிட் பண்ணி மந்த்லி க்ளைம் பண்ணி ஸ்பின் பண்ணுவோம் ஓகேங்களா. திரும்பி இப்போ டைமண்ட் நான் இப்போதைக்கு செலவு பண்ணுறதா இருல. திரும்பி டாப்அப்லாம் பண்ண முடியாதுங்க. அவன் கொஞ்சமாக டைமண்ட் க்ளைம் பண்ணிட்டு இன்னும் நாளைக்கு நீங்கள் நாளைக்குலாம் இல்லை, வீட்டை அப்படியே கண்டினியூஸ் ஆகும். இதில் நான் சொல்கிறேன், ஒரு நாள் வெயிட் பண்ணி நான் ஸ்பின் பண்ணி அதை எடுத்துகிட்டு திரும்பி ஸ்பின் பண்ணியிருப்பேன் ஓகேங்களா. பாருங்கள் தப்பாக நினச்சிக்கிறீங்க, லைட்டாக கோல்டாக இருக்குது, அதனால் மூச்சு விட கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், கொஞ்சம் நின்று பேசுகிற மாதிரி இருக்கும். க்ளைம் பண்ணிட்டேன் ஓகேங்களா. அடுத்த நாள் இது 2வது நாள். உங்களுக்கு இந்த வீடியோ நான் டக்குன்னு போகிறதுனால தெரில. கடைசி அவ்வளோதாங்க. ஒரு 10 டோக்கன் சேர்த்து இந்த நடுவில் ஒரு பண்ணியிருந்தேன், அது உங்களுக்கு காமிக்க மறந்துட்டேன். பார்த்தீங்களா கடைசியாக 2 டோக்கன் கொடுத்துட்டான். இப்போ போகிறா 251 டோக்கன் வந்துச்சுடா. போங்கடா இந்த பண்டில் எடுத்துகிட்டு அப்படியே உங்களுக்கு ஒரு கும்பிடு நான் போட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்புறேன்டா. இதுக்கப்புறம் இந்த ரிங்கேவன் பக்கம் தலையே வைக்க மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பண்டில் எடுத்துட்டேன். நல்லாவா இருக்குது, எனக்கு என்னமோ பிடிக்கல. ஆனால் அவனுக்கு என்னமோ அந்த பண்டில் ரொம்ப பிடிச்சிருக்குன்னா அந்த டிஷர்ட்டுக்கு தான், ஒரு டிஷர்ட் தான் நல்லாயிருக்கு. எனக்கு பார்த்துருக்கேன் அந்த டிஷர்ட் ஓகே நல்லா தான் இருக்குது, நல்லாயிருக்கு அப்படின்னு தான் சொல்ல முடியும். அவன் நல்லா தான் இருக்குது. இது கிண்டாமா ஈவெண்ட் என்ன ஓகேவா எல்லாம் பாருங்கள் இதுதான் அந்த பண்டிலு பார்த்துட்டிங்களா. ஓகேவா நல்லா இருக்கா. சரி எல்லாருக்கும் ஒரு ரோஸு டாட்டா ஷியூ காய். அது இன்னும்